தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு பதிலாக நீங்கள் மோடியிடம் ஒரு வேண்டுகோளை வைத்து தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரித்து கேளுங்கள், நாம் நம்மை ஆளு கொள்ளலாம் என்ற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது பிரிவினைவாதம் அல்ல. அவரை நாம் கேட்கிறோம். அவர் சொன்ன செய்தி தமிழ்நாட்டை இரண்டாக பிரி என்று சொல்லுகிறார். ஏன் நீங்கள் இந்த கோரிக்கை வைக்க கூடாது? தன்னறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லப்படுகின்ற 4 வளங்களை கொண்டது. எல்லா வளங்களும் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக திகழும் என்பதை, வல்லரசு நாடாக திகழும் என்பதை நான் பாஜக நிர்வாகிகளுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். மழை மேகம் சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையில் போர் மேகம் சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கி கொண்டிருக்கின்ற, இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் நடவடிக்கைகளை கண்டித்து அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பில் வெகு மக்கள் பங்கேற்கும் இந்த உன்னதமான அறப்போராட்டத்தை தலைமையேற்று உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்துடைய மதிப்புக்குரிய துணைத் தலைவர், என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேர்வுக்குரிய அண்ணன் கோபண்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கின்ற மருத்துவர் டாக்டர் ரவீந்திரன் அவர்களே, ஆறுமுக நாயனார் அவர்களே, பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மருத்துவர் சாந்தி அவர்களே, உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் KP அவர்களே, உரை நிகழ்த்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் ஏறக்குறைய 305 நாட்களாக விடைவிடாமல் ஆயுத தாக்குதலை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாளும் இறந்து கொண்டிருக்கின்ற வேளையில் உலகத்தின் கண்களை திறக்கின்ற விதத்தில், உறக்கத்திலிருந்து மக்களை மீட்கின்ற விதத்தில் இந்த அறப்போராட்டத்தை உலகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில்தான் 1945 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இதே நாளில் விடியற்காலை 8:15 மணி அளவில் அமெரிக்காவுடைய நகரம் ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய பையன் என்று சொல்லப்படுகின்ற அணு ஆயுதத்தை வீசி பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கில் பலியான அந்த நாளை உலகம் முழுவதும் இதே நாளில் அணு ஆயுத எதிர்ப்பு நாளாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் அதையும் இணைத்தே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அணு ஆயுதம் ஏவப்படுவதற்கு முன்பாக ஹிரோஷிமாவில் ஏறக்குறைய 90,000 கட்டிடங்கள் இருந்ததாகவும், அணு ஆயுதம் வீசப்பட்டதற்கு பின்னால் 62,000 கட்டடங்கள் இல்லாமல் போனதாகவும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதாகவும் ஈனமான செய்திகள் உலகத்தை அதிர்ச்சியடைய செய்தது. 9ஆம் தேதி நாகாசாகி மீது ஃபேட்மேன் என்று சொல்லப்படுகின்ற, கொழுத்த மனிதன் என்று சொல்லப்படுகின்ற புளூட்டோனியம் கலந்த அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள். நாகாசாகி மீது யுரேனியம் கலந்த, யுரேனியத்தால் செய்யப்பட்ட அந்த அணுகுண்டியை பாவித்தார்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு கோரமான சூழலில்தான் உலகம் அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உலகம் இதற்காக நாடுகளை உருவாக்கியது. அந்த காலகட்டத்தில் ஜப்பான் ஏன் இந்தியாவுடைய மணிப்பூர் வரையிலும் ஆக்கிரமிப்பு செய்தது? அந்தமான் அவர்கள் கையில் இருந்தது. ஒரு சின்னஞ்சிறிய நாடாக இருக்கின்ற ஒரு சின்ன நிலப்பரப்பு, சீனத்துடைய நிலப்பரப்பு மஞ்சூரியா மீது ஆதிக்கம் செலுத்தியது. உலக நாடுகள் எச்சரித்தது அதிலிருந்து வெளியேறு என்று.
ஐநா மன்றமா, ஐநா மன்றத்தில் உறுப்பு நாடா, அல்லது மஞ்சூரியா என்றால் எனக்கு மஞ்சூரியா தான் வேண்டும் என்று ஐநா மன்றத்துடைய உறுப்பு நாட்டிலிருந்து வெளியேறியது ஜப்பான். எனவே அடம்பிடிக்கின்ற ஜப்பானை பணி வைப்பதற்காக ஒரு கோரமான தாக்குதலை அமெரிக்கா கையாண்டது. அதற்கு பின்பாகத்தான் ஆகஸ்ட் 15 ஜப்பான் சரணடைந்தது. ஹிட்லர் அந்த முடிவுக்கு வந்தார். முசோலினி படுகொலை செய்யப்படுகின்றார். அந்த காலகட்டங்கள் என்பது வேறு, இப்பொழுது நிலைமை என்பது வேறு. பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் யாசர் அராஃபத் அவர்களை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா. அன்னை இந்திரா அவர்களை பார்ப்பதற்காக யாசர் அராஃபத் தலைநகர் டெல்லி பட்டணத்திற்கு வருகிறார். ஒரு கையில் துப்பாக்கி, மறு கையில் ஆலிவ் இலைமையோடு தான் வருகிறார். ஐநா மன்றம் சென்ற போதும் அப்படிதான் சென்றார். ஏன் ஒரு கையில் துப்பாக்கி, மறுகையில் ஆலிவ் கிளை என்று கேட்டபோது, துப்பாக்கி யுத்தத்திற்கான ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதாகவும், ஆலிவ் இலை கிளை சமாதானத்திற்கும் நாங்கள் இருக்கிறோம் என்று உலகத்திற்கு அந்த செய்தியை பரப்பினார். இந்தியா பாலஸ்தீனத்தை முதலாக அங்கீகரித்தது. அப்பேற்பட்ட இந்த சூழலில் பாலஸ்தீனம் நம் கண்ணுக்கு முன்னால் நொறுக்கப்படுகின்றது. உலகம் மௌனமாக நின்று கொண்டிருக்கிறது. காரணம், அணு ஆயுத வல்லரசு நாடுகளுடைய மரண வியாபாரத்தினுடைய மிகப்பெரிய சந்தையாக இந்த போர்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அணு ஆயுதங்கள் ஏராளமாக, புதிய புதிய அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படும். ஆனால் கொல்லப்பட்ட மக்களுக்கான நீதி எப்பொழுதுமே இல்லாமல் போதும். அதுதான் இலங்கையில் நடந்தது. உக்ரைன் ரஷ்யா போர் அதுதான் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உலகம் தன்னுடைய மௌனத்தை கலைந்து பாலஸ்தீனத்திற்கு ஒரு சமாதானமான ஒரு நிலையை உருவாக்கி அந்த நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்துடைய முடிவாக இருக்கிறது. மறுமலை திராவிட முன்னேற்றத்திற்கு சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் என்றைக்கும் தேசிய இனங்களுடைய விடுதலையை அங்கீகரிக்கின்ற இயக்கம் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகம். எனவே ஒரு தேசியமாக இருக்கின்ற பாலஸ்தீனத்துடைய விடுதலையை மறுமலை திமுக அங்கீகரிக்கிறது, ஏற்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் இல்லை. ஆக பாலஸ்தீனுடைய விடுதலை நமக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் இந்திய பேரரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற போது, இங்கே நம்முடைய தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்தியா தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் காவு வாங்கி கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் பலிபீடத்தில் எடுத்துக்கொண்டு நிறுத்துகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டினார். பாஜக அரசுக்கு நாம் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான். இந்தியாவுடைய ஒரு சிறு நிலப்பரப்பாக இருந்தது வங்கம். இன்றைக்கு அந்த வங்கதேசத்துடைய அதிபராக 15 ஆண்டுகள் ஆட்சி பீடத்தில் இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் நேற்றைய தினம் இரவோடு இரவாக அந்த நாட்டை ராணுவத்திடம் ஒப்புக் கொடுத்து விட்டு அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்து அடுத்துக்கு லண்டனுக்கு செல்வதாக செய்திகள் வருகிறது. உங்களுக்கும் 10 ஆண்டுகள் நிறைவுற்று 11ஆம் ஆண்டில் நீங்கள் காலடித்து வைத்திருக்கின்றீர்கள். மக்கள் புரட்சி என்பது அது ஏதோ சொல்லிக் கொண்டு வருவது அல்ல. மக்கள் முடிவெடுத்து விட்டால் புரட்சியை எவராலும் தடுத்து நிறுத்தப்பட முடியாது. மாணவர்கள் நடத்திய போராட்டம் ஒரு நாடு பணிந்திருக்கிறது. எனவே எச்சரிக்கை உணர்வோடு இந்திய அரசை எச்சரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் மீது ஓரவஞ்சனையை காட்டுவது, தமிழ்நாட்டின் மீது பொருளாதார ஒரு இடைக்கால தடை என்று சொல்வதை போன்று பொருளாதார தடையை, பொருளாதார முடக்கத்தை உருவாக்குவது. 20,000 கோடி ரூபாய் கேட்டால் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கின்ற பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கே பி ராமலிங்கம் ஆணவத்தோடும் திமிரோடும் நேற்று பேசியிருக்கிறார். சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழ்நாட்டை 2ஆக பிரித்துக் கொடுங்கள், 20,000 கோடி ரூபாயை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லுகிறார். அது என்ன ஆணவமான பேச்சு, திமிரான பேச்சு? நாம் என்ன பிச்சையா கேட்கின்றோம்? தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நாளைக்கு, ஒரு வருடத்திற்கு ஏறக்குறைய 1,37,974 கோடி ரூபாய் ஆண்டுக்கு நாம் ஜிஎஸ்டி வரியை மறைமுகமாக கொடுக்கின்றோம். 1,27,00,000 கோடி ரூபாயை நேரடியாக நாம் வரியாக கொடுக்கின்றோம். நாம் கேட்பது பிச்சை அல்ல. இதே நேரத்தில் ஒன்றே ஒன்றுதான், ராமலிங்கத்திற்கும்
பாஜகவும் கேட்க விரும்பும் ஒரே ஒரு ஒற்றை செய்திதான். தமிழ்நாட்டை பிரிப்பதற்கு பதிலாக நீங்கள் மோடியிடம் ஒரு வேண்டுகோளை வைத்து தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து பிரித்து கேளுங்கள், நாம் நம்மை ஆளு கொள்ளலாம் என்ற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது பிரிவினைவாதம் அல்ல. அவரை நாம் கேட்கிறோம். அவர் சொன்ன செய்தி தமிழ்நாட்டை இரண்டாக பிரி என்று சொல்லுகிறார். ஏன் நீங்கள் இந்த கோரிக்கை வைக்க கூடாது? தன்னறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று சொல்லப்படுகின்ற 4 வளங்களை கொண்டது. எல்லா வளங்களும் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக திகழும் என்பதை, வல்லரசு நாடாக திகழும் என்பதை நான் பாஜக நிர்வாகிகளுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். எனவே இந்திய பேரரசு உலகம் மௌனத்திலிருந்து விடுதலை பெற்று இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தாக்குதலை, இனப்படுகொலையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து உலகம் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து ஒரு சமாதான இறையாண்மை கொண்ட நாட்டை உருவாக்கிட வேண்டும் என்ற விருப்பத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோவின் சார்பில் வைத்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.